குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி டே 26. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நானும் கீழே வந்து பொறுமையாக காலேஜ் கிளம்புனேன். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்ச காரணத்தினால் மெதுவாக எழுந்திரிச்சு காமாக கிளம்பிட்டு கீழே வந்து ஒரு ஃபிட் செக்கை போட்டுட்டு அப்படியே காலேஜ் வந்துட்டேன். வந்தோடனே ஒரு அசிங்கமாக போச்சு. நான் போயிட்டு சீனியர் கிளாஸில் போய் நின்றுட்டேன். இஆர்பி பார்த்துட்டு அப்படியே நானும் லேபுக்கு வந்துட்டேன். வந்து இவகிட்ட என்ன நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவள் உட்காந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டா. திரும்பி பார்த்தா நம்ம ஹெச்ஓடி பையன் வந்து ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கடனுக்கு வாங்கினாப்புல. அதெல்லாம் கொடுத்துட்டு மேம் உடனே எங்ககிட்ட கிளாஸ் ஒர்க் எழுதுனியான்னு கேட்டாங்க. எழுதலன்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரம் வெளியே நிற்க வச்சுட்டு அவங்களே கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க. பேட்டர்ன்லாம் போட்டு அப்புறம் இன்றைக்கி பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணி செம்ம டயர்டான காரணத்தினால் மேம் கிட்ட பிரேக் கேட்டு நாங்கள் வெளியே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் மேமோட சேனலுக்கு பேசிட்டு பூர்வி மேடம் சும்மா இல்லாமல் கையை வச்சுட்டு அவங்க குரூப்பில் வீடியோ கால் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு மீண்டும் நானும் கிளாஸ்க்கு வந்து பேலன்ஸ் இருந்த ஃபேப்ரிக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேம் கிட்ட வேறு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் போய் கிளியர் பண்ணிவிட்டு இவனை வச்சு கலாய்ச்சிட்டு அப்புறம் மேம் கிளம்ப சொல்லிட்டாங்க. பொட்டு படிக்கலாம் எடுத்துகிட்டு நாங்களும் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த பொம்மை எங்கள் லேபுக்கு வெளியே இருந்துச்சு. யார் பார்த்தாலும் பயந்துடுறாங்க. அது கூட கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் வழக்கமாக போகிற இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பையப்பில் வந்தோம். இவன் கூட கொஞ்சம் விளாண்டுட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஆமாம் மைத்திரி இதுன்னு சொல்லி அவளை வச்சு கலாய்ச்சிட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரில. அப்புறம் பார்த்தா தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நாங்களும் வந்து லைப்ரரியில் உட்காந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் பீரியரு உட்காந்து கொஞ்சம் நேரம் படிக்கிற மாதிரி ஆக்டை போட்டு என் ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு அப்படியே நாங்களும் வெதரை ரசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு சரியான மழை. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இவங்க சும்மா இல்லாமல் என் ஃபோனை வாங்கி இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் பேக்க மாதிரி தான் எப்போவுமே உட்காந்துருப்பேன். என்னையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லி ஒரு டான்ஸை போட்டுட்டு திரும்பினா என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து என் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே பேர் ஆனந்தமாகிருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆன காரணத்தினால் குடுன்னு ஓடிட்டு இருந்தோம். லேட் ஆயிடுச்சு. இங்கே வேறு மழை. அந்த மழையில் நனைஞ்சிட்டே வந்து இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டாட்டா சொல்லிட்டு போகிற வழியில் எங்களை இங்கிலீஷ் மேம் பார்த்தாங்க. பார்த்து சிரித்தாங்க. அதனால தான் இந்த சிரிச்சிட்ருக்கேன் நான். அப்புறம் போய் கேம்பஸ் மார்ட்டில் நம்ம 500 அடிக்கு போகிற காரணத்தினால் இவங்களுக்குலாம் ட்ரீட் வைக்கலான்னு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் வச்சுட்டு என் ஃப்ரெண்டு எனக்கு பப்ளி வாங்கி கொடுத்தா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க கிட்டே டாட்டா சொல்லிவிட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். ரூமுக்கு வந்த கையோடையே நானும் க்ரோஷே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி திருப்பி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு ஒரு டீயை போட்டுட்டு அப்புறம் அந்த குட்டி பையன் சாப்பிட்லையா அவனுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி போட்டு ரூமுக்கு வந்து லஞ்சு முடிச்சுட்டு நானும் போய் தூங்கிட்டேன். பை கைஸ்.